ஹலோ விவாஸ், 800 ஆண்டுக்கு பிறகு அதிசயம். மகர ராசி நேயர்களுக்கு சபரிமலை ஐயப்பனுடைய அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற நாட்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க? ஐயப்பனுக்கும் மகர ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு அந்த சபரிமலை ஐயப்பன் தான் ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. ஏனென்றால் ஆல்ரெடியே மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் ரீதியாக லாபமானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் லாபம் வந்தால் இன்னொரு பக்கம் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவுகளுமே ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஒன்று போனா ஒன்று வந்துருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனைகளுமே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. செலவுகளுமே எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதோடு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பல்வேறு விதமான சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் மகர ராசி நேயர்கள் இருக்காங்க. இனி வரப்போகின்ற நாட்களிலாவது ஐயப்பனுடைய அருளாசியால நல்லது நடக்கக்கூடுமா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதோடு மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. கார்த்திகை மாதத்துல அவருக்கு உரிய இந்த திருமந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நிச்சயமாக ஐயப்பனுடைய அருளாசி கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சது நல்லபடியாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 27/11/2025 வரப்போகின்ற வியாழக்கிழமையில இருந்து 15/12/2025 வரையிலான இந்த நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இதன் விளைவாக தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில இனி இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்கல, எனக்கான ஒரு மரியாதையானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போது வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது. அரசாங்க வகையில உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக ஒரு சில விஷயங்களானது பெண்டிங்லேயே இருந்துட்டு இருந்திருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது நீங்கள் லேண்டை வாங்கியிருக்கலாம், பட்டா மாறுதல் ஏற்பட்டு இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடைபெறாமல் இழுவையான சூழ்நிலையிலேயே பார்த்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. இல்லைனா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்களுக்கு சாதகமாக முடியல. இல்லைனா ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்ரூவல் கேட்டிருந்தேன், அதுவுமே என்னுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா வரலை. ஏதாவது ஒரு வகையில் தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்கு, அந்த விஷயமுமே நடக்காமல் பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைவேற போகிறது. அதாவது அரசாங்க வகையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும், ஏதாவது விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நடந்து முடிய போகிறது. அதே போல் இப்போது நீங்கள் ஏதாவது அரசாங்க வகையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வகையில் இருந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆனது கிடைச்சிருங்க. மேலும் தந்தை வழி உறவுகளின் மூலமாக ஆதாயமானது உண்டாக போகிறது. சில நேரங்களில் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பானது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவானது கணிசமாக உயரக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைய போகிறது. ரொம்ப நாட்களாகவே பணத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாகவே இருந்து
இருந்து கொண்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் மாறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே குடும்ப வாழ்க்கையானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்துக்கிட்டே இருக்கு, அது பின்னாடி ஓடவே டைம் சரியாக போயிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மனசு விட்டு பேசவோ இல்லைனா ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வருவதன் மூலமாக மன நிம்மதியோ இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாக போகிறது. நல்ல ஒரு தருணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க போகிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அதனால பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. உறவினர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எந்தவித சிக்கல்களுமே இப்போது ஏற்படுவதற்கு இடம் கிடையாதுங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிய போகிறது. பல இடங்கள்ல அவங்க உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சில மகர ராசி நேயர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமுமே இருக்கின்றது. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து உங்களுக்கு நேரமானது நல்லா இருக்கு, கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே சாதகமான இடத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்களானது நடக்க கொடுங்க. அதாவது புதிதாக வீடு வாங்கணும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். புதிய முயற்சிகள் அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் கொடுங்க. அதாவது யாருக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றியானது எளிமையாக கிடைச்சிடாதுங்க. யாரெல்லாம் தொடர்ந்து அதற்காக பார்த்தீங்கன்னா முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க கைக்கு தான் அந்த வெற்றியானது கிடைக்குங்க. ஸோ எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விதி மேலே பழிய போட்டுட்டு நாம பாட்டு அப்படியே உட்காந்துருக்க கூடாதுங்க. பல தடைகளும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அதையும் தாண்டி நாம் நம்முடைய முயற்சிகளை போட்டுட்டே இருக்கும்போது தான் அதற்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதார உணரக்கூடிய ஒரு தருணமாகவே இனி அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் போகக்கூடும். அவங்களால மறைமுக ஆதாயமுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில தான் சூழலானது இருக்க போகிறது. மேலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரிங்க, இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா பல மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்க உழைப்ப போட்டாலும் சரிங்க, எல்லாவற்றிலுமே உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த தொழில் அடுத்த முன்னேற்றத்திற்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம், இதை எப்படி நம்ம செய்யணும், இதை நம்ம எப்படி செஞ்சால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதற்காக பாடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை பார்த்தீங்கன்னா இரவல் தருவதை வாங்குவதோ பார்த்தீங்கன்னா வேண்டாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க நகையை மற்றவங்க கிட்ட கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தங்க நகையை மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி கொள்வதாக இருந்தாலும் சரிங்க, இந்த 2 செயல்களையுமே செய்வது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால அந்த நகையை நீங்கள் தொலைத்திடலாம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. வீட்டில் பொருட்கள் பார்த்தீங்கன்னா களவு போகக்கூடும் என்பதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. ஒவ்வொரு பொருளையுமே பத்திரமாக பார்த்துக்கணுங்க. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் ஒரு சில தவறுகள் நடக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டா போதுங்க, மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியமானது சற்று மேம்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழலானது இருக்க போகிறது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடவே கூடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. அதை விட்டுட்டு மூஞ்சிக்கு நேராக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாளை பின்ன பார்த்தீங்கன்னா அவங்கள தினந்தோறுமே பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விதமான மன சங்கடத்தை பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி நடந்து
மறந்துட்டு நம்ம போகும்போது அதுவே நமக்கு ஒரு விதமான நெகட்டிவிட்டியை கொடுத்து நம்மளால் பார்த்திங்கன்னா சரிவர அன்றைய நாள் பார்த்திங்கன்னா எந்தவித வேலையுமே செய்ய முடியாதுங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட வேண்டாங்க. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்பட போகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கப் போகிறது. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகுது. மேலும் மகர ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்க போகிறது. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே எளிதாக முடிய போகிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்க தாராளமாக ஈடுபடலாம். அதே போல மகர ராசி நேயர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருப்பின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில பெரும்பாலுமாக இருக்க போகிறது. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடிய போகிறது. உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இப்போது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.